பள்ளி பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நீதான். பைரவி, பாத்தியா பைரவி, ஆறுமுகம் இங்க காமெடி பண்றாரு. காமெடியெல்லாம் ஒன்றும் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். பைரவி, எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உனக்கா நான் ஆறுமுகத்துக்கு ஹெல்ப் பண்ண வந்தா கடைசியில இவர் என்னைய சந்தேகப்படுறாரு. உங்க பையன் என்ன என் மேலேயே சந்தேகப்படுறாரு? நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. ஆறுமுகம், ஏன்பா சஞ்சய் மேல நீ சந்தேகப்படுற? அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அவர் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாருப்பா. அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. சிந்துவ அந்த ஸ்னேகா மலையில இருந்து தள்ளி விட்டுட்டு சிவா தான் தள்ளி விட்டுட்டான்னு எல்லாரையுமே நம்ப வச்சா. ஆனா ஸ்னேகா தான் தள்ளி விட்டான்னு சஞ்சய் தானே விசாரிச்சு கண்டுபிடிச்சாரு. மட்டும் இல்லன்னா சிவா இந்நேரம் ஜெயில இருந்திருப்பாயா? தப்புப்பா, ரொம்ப தப்பு இதெல்லாம். ஐயோ அம்மா, இவனை பத்தி உனக்கு தெரியாது. இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணான் தெரியுமா? ராத்திரி முழுக்க எல்லா போலீஸையும் வச்சு என்னை அட்டி அட்டின்னு அடிச்சு என் உடம்ப சல்லி சல்லியா நொறுக்கிட்டான். சொல்ற, உன்னை ஸ்டேஷன்ல அடிச்சாங்களா? ஆமாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சாங்களா? ஆமா பைரவி. என்ன சஞ்சய் இதெல்லாம்? ஐயோ, எனக்கே தெரியாது பைரவி. ஆறுமுகம், யார் உங்களை அடிச்சது? யாரு அடிச்சாங்களா? என்ன டிஎஸ்பி சார், நீங்க சொல்லி தான் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள், ஏட்டுன்னு எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன அடி அடின்னு அடிச்சாங்க. அவங்க அடிச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் போய் ஆறுமுகத்தை அடிக்க சொல்லுவேனா? சத்தியமா எனக்கு தெரியாது. ஆறுமுகம், உங்களை யார் அடிச்சாங்கன்னு விசாரிச்சு கண்டிப்பா அவங்க மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். என்ன அடிச்சது உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? ஐயோ, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. உங்களை யார் அடிச்சாங்கன்னு சொல்லுங்க, உடனே நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். சொல்லி தான் எல்லாரும் என்ன அடிச்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பைரவி, என்ன பைரவி, இவர் என்ன என் மேல சந்தேகப்படுறாரு? நான் எப்படி ஆறுமுகத்தை அடிக்க சொல்லுவேன்? அதெல்லாம் இருக்கட்டும் சஞ்சய், ஆனா ஆறுமுகத்தை யார் அடிச்சாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடு. எந்த தப்பும் செய்யாத ஆறுமுகத்தை அவங்க எப்படி அடிக்கலாம்? ஆறுமுகத்தை அடிச்சது பெரிய தப்பு தான். அவரை யார் அடிச்சிருந்தாலும் கண்டிப்பா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதாயா? இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. பைரவி, முதல்ல மாப்பிள்ளையை கூட்டு போய் ஒத்தனம் கொடுமா, அப்பத்தான் வேதனை குறையும். ஆமா பைரவி, ஆறுமுகத்தை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். உள்ளே அடிச்சவங்கள நீங்க சும்மா விடக்கூடாது. இனிமே அவங்க அந்த ஸ்டேஷன்ல வேலையே செய்யக்கூடாது. சரிங்கம்மா, கண்டிப்பா நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க கவலைப்படாது. ஆறுமுகத்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. சரி கிரண், மட்டும் பாரு. நிமிஷம், நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை நானே பெயிலில் வெளியே எடுக்கிறேன். மற்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீ போ. சீக்கிரம் என்ன பெயிலில் எடுத்துருங்க சார். நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஆறுமுகம். சிவா, டாக்டரே, ஆறுமுகம் எனக்கு தெரியும் ஆறுமுகம், நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு.